ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பைந்தமிழ் பாவையின் பல்சுவை பகுதி. பொதுவாக நீள்பதிவுகள்னால் எல்லோரும் அவாய்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் கொஞ்சம் நீள்பதிவில் தான் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக படியுங்க. எல்லாவற்றையுமே பேசணும். நம்ம ஒரே சப்ஜெக்டை பேசாமல் ஆரோக்கியம் பற்றி பேசலாம், ஆண்டவனை பற்றி பேசலாம், கவிதையை பற்றி பேசலாம், கலைகளை பற்றி பேசலாம். பேசுகிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது. நம்ம உடம்புக்கு எதெல்லாம் தேவைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது தானே. இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பாருங்கள். இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கை பற்றி நான் சொல்ல போகிறேன். சக்கரவள்ளி கிழங்குல எவ்வளவு நன்மைகள் இருக்குது உங்களுக்கு தெரியுமா? சக்கரவள்ளி கிழங்குல விட்டமின் ஏ, பி, இரும்புச்சத்து, பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறைய இருக்குது. இவை உடலில் சதை மற்றும் எலும்புகளின் ஆரோக்கியத்துக்கு உதவுகிறது. வளரும் இளங்குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இக்கிழங்கை சாப்பிடுவதால் உடலில் சத்து தேவைகள் பூர்த்தியாகும். சக்கரவள்ளி கிழங்கை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உங்கள் உடலுக்கு புத்துணர்ச்சி தந்து எப்போதும் இளமை தோற்றத்தை இருக்குமாறு செய்கிறது இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு. இதற்கு இன்னொரு பெயர் தெரியுமா? சீனி கிழங்கு என்றும் சில மாவட்டங்களில் அழைப்பார்கள். சர்க்கரைவள்ளி கிழங்கை அடிக்கடி சாப்பிடுகிறவர்களுக்கு வயிற்றில் ஏற்படும் அல்சர் போன்ற நோய்கள் விரைவில் குணமாகிறது என்கிறார்கள். நீங்கள் இளமை தோற்றத்துடன் எப்போதும் விளங்க வேண்டுமா? இளமை தோற்றத்தோடு இருக்க வேண்டும் என்பது நம் அனைவருக்குமே இருக்கின்ற ஆசைதான். சர்க்கரைவள்ளி கிழங்குகளில் அதிகம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் உள்ளன. புற்றுநோய் ஏற்படாமல் இருக்க நினைப்பவர்கள் சர்க்கரைவள்ளி கிழங்கை அதிகம் சாப்பிட வேண்டும். இதில் நிறைந்து இருக்கும் சத்துக்கள் புற்றுநோய் செல்களை மேலும் மேலும் வளராமல் தடுக்கும் ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கின்றது. கொலஸ்ட்ரால் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்க நினைக்கின்றீர்களா? சர்க்கரைவள்ளி கிழங்கை தாராளமாக சாப்பிடலாம். அப்படிப்பட்டவர்கள் சர்க்கரைவள்ளி கிழங்கை சாப்பிடுவதால் அதில் இருக்கும் விட்டமின் பி, சி மற்றும் நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் உடலில் உள்ளே ஏற்படும் காயங்கள், வீக்கங்கள் போன்றவற்றை குணப்படுத்துகின்றன. பெண்கள் சத்தான உணவுகளை சாப்பிடுவதோடு சர்க்கரைவள்ளி கிழங்கையும் சேர்த்து சாப்பிடுவதால் எப்போதும் இளமையாக இருக்கலாம், புத்துணர்ச்சியுடன் இருக்கலாம். பெரியவர்கள் வரை சிறுவர்கள் வரை இனி சர்க்கரைவள்ளி கிழங்கு என்னும் சீனி கிழங்கை சாப்பிட்டு நலம் பெறுவோம். பதிவினை படியுங்கள். பிடித்திருந்தால் லைக் போடுங்க. அப்போது தானே எழுதுவதற்கு ஊக்கம் வரும். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம். தமிழ் மகள் லலிதா. நன்றி.